அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி சஞ்சீவ்குமார். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிள்ளையார் பெட்டி நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிள்ளையார் பெட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு பிள்ளையார் என்ன கதை சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம். சண்டிகேஸ்வரர், அதாவது சிவன் கோயில்களில் உள்ள சண்டிகேஸ்வரர் பற்றி இன்னைக்கு பிள்ளையார் கதை சொல்லியிருக்காரு. சிவன் கோயில்களில் உள்ள சண்டிகேஸ்வரர் சேங்கலூர் என்ற கிராமத்துல யட்சகதன் மற்றும் பவித்ரையான தம்பதிகளுக்கு விசார சர்மன் அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு டெய்லியும் பசுமாட்டை மேய்க்கிறதே வேலை. அவன் ஒரு தீவிர சிவன் பக்தனா இருக்கிறதுனால அவன் டெய்லியும் ஒரு மண்ணில் ஒரு சிவனை வடிச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து தியானம் செய்வான். இந்த இவனோட பக்தியை கண்டு பசுமாடுகள் தானாவே பாலை கறந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றது. இப்படி டெய்லியும் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு நாள் யட்சகதனுக்கு சந்தேகம், என்ன இது டெய்லியும் பால் குறைஞ்சுட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுநாள் அடுத்த நாள் இவனை செக் பண்றாரு. மரத்துக்கு பின்னாடிலேருந்து இன்னும் செக் பண்றாரு. பார்த்தா இவன் தியானம் செஞ்சுட்டு இருக்கான். சிவனுக்கு முன்னாடி உட்காந்து அந்த பசுமாடுகள் தானாவே பாலை கறந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றது. இப்படி நடக்கிறத பார்த்து யட்சகதனுக்கு கோபம் அவனோட காலால அந்த சிவனை எட்டி உதைச்சு அந்த சிவனை கழிச்சு விட்டுட்டார் யட்சகதன். இதை நினைச்சு இந்த விசால சர்மனுக்கு கோபம் வந்துடுது. அவன் அந்த தியானத்திலேருந்து எந்திரிச்சு இப்போ ஒரு குச்சி எடுத்து அவன் அப்பா மேல வீசினான். அந்த குச்சி கோடாலியா மாறி அவனோட அப்பா காயப்படுத்திடுது. இதை கண்டு சிவனும் பார்வதியும் இவனோட பக்தியை கண்டு ரொம்ப இவனுக்கு காட்சி அளிச்சு, நீ தான் இனிமேட்டுக்கு சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்குறான். அந்த பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தான் இனிமேட்டுக்கு என்னோட சொத்தை பாதுகாக்கணும், என்னோட கோவிலில் இருக்கிற சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் அந்த விசார சர்மன் சண்டிகேஸ்வரரை மாற்றி அவனுக்கு அருள் புரிகிறார். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.